அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 20/2/2024 செவ்வாய்க்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோட்டில் அதிகபட்சமாக 37.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தினசரி ஈரோட்டில் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு சற்று மேற்கு நோக்கி நகரக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. அதே சமயத்தில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் கன முதல் மிக கனமழை பொழியும். இவை தவிர ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. நாளை முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய இடையூறு தாக்கம் மேலும் சில நாட்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு வங்கக்கடலில் எம்ஜேஓவின் தாக்கம் வரும் 25ஆம் தேதி வரை நீடிக்கும். அதே சமயத்தில் தெற்கு இந்திய பெருங்கடலில் எம்ஜேஓ, ராஸ்பி அலைவு என அனைத்து கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் நீடிக்கும். மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடையும். தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயமானது காலை 6:30 மணிக்கு உதயமாகி இருக்கும். மறைவு மாலை 6:16 மணிக்கு மறையக்கூடும். சந்திரன் உதயம் மதியம் 2:54 மணிக்கு உதயமாகி அதிகாலை 3:22 மணிக்கு மறையும். இன்று 85% அளவுக்கு சந்திரன் வானில் தெளிவாக காணப்படும். அதே சமயத்தில் வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் கன முதல் மிக கனமழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது. அதாவது வட மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதாவது வட மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. இதன் காரணமாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை காணப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பிப்ரவரி 21, 22 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும். பிப்ரவரி 23, 24 தேதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் மட்டும் மழை பொழியும்.
பிப்ரவரி 25 முதல் பரவலாகும் மழைப்பொழிவு. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால், அதாவது பிப்ரவரி 25 முதல் பரவலாகும் மழைப்பொழிவு. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும். அதாவது பிப்ரவரி 25 முதல் மழைக்கு வாய்ப்பு தென்படுவதால் தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும். வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. இதன் காரணமாக அதாவது பிப்ரவரி 21, 22, 23, 24, குறிப்பாக பிப்ரவரி 21, 22, 23, 24 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான, அதாவது பிப்ரவரி 21, 22, 23, 24 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 25 முதல் பரவலாகும் மழைப்பொழிவு. வெப்பநிலை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும். இலங்கை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆங்காங்கே மழை கொடுக்கும். பிப்ரவரி 21, 22 தேதிகளில் தெற்கு மாகாணங்களில் பரவலாக அநேக இடங்களிலும், பிற மாகாணங்களில் ஆங்காங்கே மழை பொழியும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத பிற விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.